இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது லைக்க போடாம போனீங்கன்னா முட்டை மந்திரம் வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருக்கு. ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சா எத்தனை வேலையெல்லாம் பாக்குறது நீங்களே சொல்லுங்க. என்னென்ன வேலை பார்க்க போறேன்னு நீங்களே பாருங்க. என்ன பண்றது, பொம்பளையா பிறந்து தூங்கி எந்திரிச்சாங்க. பெட்ஷீட்டை கூட மடிச்சு வைக்கிறது இல்லைங்க இந்த பை பிள்ளைங்க. கேட்டா வேலைக்கு போறாங்களாம். நாங்களாம் என்ன வீட்டுல சும்மாவா இருக்கும்? வீட்டை சுத்தி முத்தி பார்த்தாலே மயக்க வருதுங்க. அதை விட கிச்சனை போய் பார்த்தா அதை விட மயக்க வருதுங்க. இந்த வீட்டு வேலையெல்லாம் பாக்குறத நினைச்சாலே வெளியில போய் கொஞ்சம் பாக்கலான்னு பார்த்தா இந்த பூரா பேண்டு வச்சிருக்குதுங்க. இதுங்களுக்கு என்ன வேலைக்கு தின்னுபிட்டு பேல்றதுதான் வேலை. நம்ம அப்படியா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வேலை செய்யணும், வேற வழி இல்ல. இதுல மீன் வேற, இது புட்டை போட்டியா எங்க வீட்டுக்கார் உயிரை வாங்குவாரு. உள்ள வந்து அவ்வை சண்முகியா மாறிட்டேங்க. டன் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. கீழே குனிஞ்சா நிமிர வேற முடியல. நம்மளுக்கு வேற வயசாகி போச்சு. என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகணும். துணி துவைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த துணியை கரெக்டா மடிச்சு வைக்கிறதா பெரிய வேலை. இதுக்கு கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கலாம்னு தோணுது. ஐயோ யாராவது காப்பாத்த மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஐயோ இதை வேற சொன்னா காப்பாத்துறதுக்காக இடையில யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த பயம் வேற. என்ன பண்றதுங்க, பொம்பளையா பிறந்துட்டோமே, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கூட்டிதான் ஆகணும், தொடச்சுதான் ஆகணும், தட்டிதான் ஆகணும். வேற வழி இல்ல, வேற விதி இல்ல. ஜாக்கெட் தைக்க கொடுப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதை வாங்கறதுக்கு வருவாங்க. அதை தேடி கீடி அவங்கள்ட்ட கொடுத்து அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு பர்ஸ் எடுத்து பார்த்தா ஒத்த பைசா இல்லைங்க. அந்த பைசா இல்லாத பர்ஸ் வச்சிருந்தா என்ன, தூக்கி போட்டா என்னன்னு தூக்கி போட்டாங்க. எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ள போனா அப்பா கண்ணே இருட்டு கட்டுதுங்க. இருக்கிறதுலயே பெரிய வேலை பொம்பளைகளுக்கு இந்த பாத்திரம் கழுவுற வேலை தாங்க. அதை விட அந்த கழுவுற இடத்த கழுவுறதுக்குள்ள கொமட்டிக்கிட்டு வந்துருங்க. ரத்த கண்ணீரே வந்துருங்க. வீட்டை கூட்டுனா குப்பையெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிருக்குன்னே தெரியாது. குனிஞ்சு நிமிந்து கூட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆத்தாடி எம்மாடிங்கிற மாதிரி ஆகி போயிருங்க. எல்லாம் கூட்டி குப்பையை அள்ளி கடைசியில வெளியில போட்டு வெளியில போய் சுத்தம் பண்ணலான்னு போனா கிருன்னு வந்துருச்சுங்க. குனிஞ்சே நிமிர முடியல. ஆனா பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாதுங்க. ஆம்பளையா பிறந்தா பிரச்சனையே இல்லை. காய்ச்சல் வந்தாலும் தலைவலி வந்தாலும் வயிற்றால புடுங்கினாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதே ஆம்பளைங்களுக்கு காய்ச்சல் வந்தா சுடுதண்ணில இருந்து எல்லாமே நம்ம கையில கொண்டு போய் கொடுக்கணும். இது பாருங்க, பேண்டு வச்சதை சுத்தம் பண்ணி அதை சலிச்சு கொட்டி போடணுங்க. அப்பதான் அந்த மண்ணு கீழே விழுவும். இங்க பாருங்க நான் வர கஷ்டத்தை. நண்பர்களே, வீட்டுல சும்மா இருக்கும் மட்டும் தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. இங்க பாருங்க, காலையில ஆரம்பிக்கிற வேலை மதியானம் 1 மணி ஆயிடும். இதுக்கு மேலேயும் இன்னும் பாத்திரங்கள் ஒன்றதெல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் சுத்தம் பண்ணணும். இன்னும் வேலை கிடக்கு. இதுல வந்துட்டு சும்மா இருக்கா, வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு யாராவது சொன்னீங்க, அருவாள் தான் வரும். அவ்வளோ காண்டில் இருக்கிறேன் நான். இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? ஸ்டாண்ட் அங்கே தூக்கி வைக்கணும், இங்கே தூக்கி வைக்கணும். அந்த ஸ்டாண்டோட நிலைமையை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, தலைகீழ தொங்கி நிற்கு. இந்த ஸ்டாண்டை வச்சு நான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறதுக்குள்ள, எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்குள்ள ஜென்மம் போயிடும். எல்லாமே ஒரு வேலை தாங்க. வேலை இல்லை, சும்மா இருக்கணும் மட்டும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க வருவாதான் வரும். ஜாக்கிரதையா இருக்குங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நல்லா இருப்பீங்க.